ஒரு பக்கத்துல தொழில்நுட்ப ரீதியாக நாங்க வளர்ந்து கொண்டு போனாலும் அடுத்த பக்கத்துல கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாங்க வீழ்ந்து கொண்டு போகிறோம் என்பதை நாங்க புரிஞ்சு கொண்டு இந்த நவீன காலத்தில் இருக்கிற குழந்தைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு எப்படி தீர்வுகள் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல பேரண்டாக இருக்கலாம் என்று ஒவ்வொரு பேரண்ட்டும் படிக்க ஆரம்பிக்கும். இன்னும் நாங்க 1980ஆம் ஆண்டுல இருக்கிறவங்களாகவே இருந்தால் இப்ப இருக்கிற குழந்தைகளை உங்களால கைட் பண்ணலாம். அதுக்குதான் நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம் என்றால், இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல பேரண்ட்ஸ் போறாங்க சைல்ட் சைக்காலஜி சம்பந்தமா படிக்கிறது. குழந்தை உளவியல் என்ன, டீனேஜ் சைக்காலஜி என்ன, என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள், என்ன தீர்வுகள் செய்யணும். உதாரணமா சொல்லுங்களேன், ஸ்கூல்ல நாங்க லேட் ஆகி போனா இல்லாட்டி ஸ்கூல்ல தவறு செஞ்சிருந்தா எங்களுக்கு நல்லா சாத்தோடு சாத்திருப்பாங்க பிரின்சிபல், இல்லாட்டி சர்க்கிட்டு நல்லா அடியோடு வாங்கிப்போம், அதோட திருந்திருப்போம். அப்படித்தானே? இப்ப இருக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு அடிக்கணுமா? பாடசாலை ஆசிரியர்களுக்கு அடிக்கணுமா? சட்டம் இருக்குதா? உமாவை அடிக்கணுமா? அவ பிள்ளை எப்படி வளர்க்கிற, அவ எப்படி பிள்ளைய ஒழுங்குபடுத்துற, தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? சோ நாங்க எங்க அறிவை மேம்படுத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. நல்ல ஞாபகம் சொல்லுங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், சைக்காலஜிக்கல் எப்படி கைட் பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு எப்படி கைட் பண்ணணும், அந்த குழந்தைகள் சறுக்கிற நேரம் எப்படி வழிகாட்டணும்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு. அதோட குழந்தைகள் சார்ந்து நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு முக்கியமான தேவைகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் பேரண்டோட டச். பேரண்டோட டச். சும்மா நினைச்சு பாருங்க, ஒரு பிள்ளைய பாடசாலைக்கு காலையில் அனுப்புற நேரம் பிள்ளைக்கு சலாம் சொல்லி புள்ளட நெத்தியில மோந்துட்டு நீங்க அனுப்புறீங்க, அந்த புள்ளட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? பிராணியோட பேரை சொல்லி மோசமான வார்த்தைகளோட அந்த பிள்ளைய போய் ஸ்கூலுக்கு சொல்லி விரட்டி அனுப்புறீங்க, இந்த பிள்ளைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சும்மா யோசிப்பாங்க. எப்படி அந்த பிள்ளை போய் படிக்கும்? நாங்க எப்பயும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், பொறுமை இழந்த பெற்றோராக மாறிடக்கூடாது. எங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. 950 வருஷங்கள் எல்லா மக்களோடும் சேர்த்து தன்னுடைய மகனுக்கும் தவா செஞ்சார் அந்த மனுஷன், அந்த நபி. அப்பையும் கடைசா கப்பல்ல ஏறிட்டு மகனை கூப்பிடுறார், வா மகன் இப்பயாவது வந்து ஏறிக்கும். அல்லாஹ் சொல்றார், இவன் ஏண்ட பரம்பரை, ஏண்ட சந்ததி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒன்று சந்ததி கிடையாது. அப்ப கூட மனுஷன் மகனை எப்படி அழைக்கிறார், யா புனைய, எனது அருமை மகனே வா இப்பயாவது வந்து ஏறிக்கும். நாங்க என்ன செய்வோம், காலையில மகனை 2 முறை கூப்பிடுவோம், அதோட மீட்டர் பாஞ்சிரும். அது போல என்ன செய்வோம், ரோட்லிக்கிற மிருகம் எல்லாம் விட்டுக்கலாம். எவ்வளவு பொறுமையா கையாளுறாங்க. எங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் 10 வருஷங்கள் அவருக்காக பணி புரிந்திருக்கிறேன், சேவகம் செஞ்சிருக்கிறேன். ஒரு நாள்ல கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னைய சத்தம் போட்டு பேசினதோ ஏசினதோ அடிச்சதோ கிடையாது. அழகா என்னைய ஹேண்டில் பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் புரிஞ்சு கொண்டீங்கன்றதுக்காக சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் பாதையில இறங்கி மதீனா பாதையோரங்கள்ல நடக்க ஆரம்பிச்சாங்க என்றால் குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய 10 விரலையும் தொங்கிக் கொள்வாங்க. 10 விரலையும் தொங்குவாங்களாம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அழைக்கிற இடத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போவாங்களாம். நான் சொல்றது விளங்குதா? நாங்க நல்ல மைண்ட் செட் இருக்கோம். எங்களுக்கு குழந்தைகளை வழிபடுத்துற நேரம் உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, நீங்க இமோஷனாக இருந்து பிள்ளைகளை வழிபடுத்தாதீங்க. உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கோவம் வருதா, பிள்ளைகளை கைட் பண்ண போவேனா, நீங்க சாந்தம் அடைஞ்சு போட்டு பிள்ளைக்கு கைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வார்த்தைகள் மீறி பிள்ளைகளை காயப்படுத்திடும்.